வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோதுமை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன். கடாய் சூடு ஏறிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பருப்பு நல்லா பொன்வறுவலாக வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வறுந்துடுச்சு. இப்போ நம்ம மாவு கரைச்சிக்கலாம். மாவு போட்டுக்கலாம். நம்ம வறுத்து வச்சுக்கிற வெங்காயம் பருப்பெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு நல்லா கரைச்சிக்கணும். மாவு நல்லா கரைச்சிட்டோம் பாருங்கள். தோசை மாவு பக்குவத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம கோதுமை தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல சூடு ஏறிடுச்சு. லேசாக எண்ணெய் தடவிக்கலாம். கோதுமை தோசை ஊற்றிக்கலாம். லேசாக சைடில் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை கீழே வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரும்போது நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாம். தோசை வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.